நல்லா இருக்கேனே கிளைமேட் விடுது இருக்க நல்ல கூட இருக்கு. அதுதான் கூட தெரியும். இதுக்கெல்லாம் டைம் இல்லை, அது பிரச்சனை. இதில் கடை பாஜா வருது. இது என்ன கடை மட்டும் சொல்றது? குளத்துக்கரை வாவிக்கரை வீதி. வாவிக்கரை இதுவும் லேக் ரோட் தான். கச்சேரி அந்த அதுவும் லேக் ரோட். வாவிக்கரை வீதி என்ன ஒன்று ரெண்டுன்றீங்க எனக்கு. இது ரெண்டா ஒன்று இதான் ஒன்று, அது ரெண்டா? மகள் கைட்ஸ் போடுறான். நேற்று ஷூ வீடால இரண்டு தாமண்டு இரவு வாங்கி எடுத்தாச்சு. இரவு இப்படித்தான் கேட்பாள். என்ன கிட்ட கேட்பா, காசு கேட்க மாட்டாள். என்ன எடுக்கலாமா? அது இப்போ பிள்ளைகள் படிச்சு இந்த அறிவை நாக்கலானே. என்னத்துக்குமா ஷூ கீழால கலண்டுட்டப்பா, நாளைக்கு கைட்ஸ் போகிறேன். நேற்று பின்னேரம் கமிஷனோட வர 2000 ரூபா கொடுத்துட்டு வந்து 3000 ரூபாயாம் பெண்ணாம். அம்மா 1000 ரூபா 1000 ரூபா கொடுத்துதாம். சரி நாளைக்கு மக்கள் நாளைக்கு வரி வந்தாங்க. இன்றைக்கு பின்னேரம் போய் திரும்ப ஸ்கூலில் வந்து இலவைக்கு நின்று நாளைக்கு பகலும் கைட் போயிட்டு 12 மணிக்கு தானே வீட்டை வருவாவாம். பகல் அப்போ நான் சமைக்கல. இன்றைக்கு நாளைக்கு சனிக்கிழமை நீங்கள் உழைக்கிற நாள் தான். அதுக்கிடையில முபின்ற போன் விழுந்துட்டு அவர் நேற்று இரவு கார்ல ரைட் அடிபட்டுதான் சொல்லி பல்ப் மாற்றி பல்பை செட் பண்ணவன். அவன் அஸ்வரை கூட்டி கொண்டு காருக்கு மேலே போனை வச்சுட்டு திரும்ப எல்லாம் செட் பண்ணிட்டு நானும் அவர்கிட்ட நிற்கலான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம் வண்டி சொல்லி இதாண்ட போனை எடுக்க மறந்துட்டான். அந்த கடற்கரை பள்ளி அந்த முதலாமிக்காம ஒன்று இருந்து அந்த இவன்ட்டு அதனால பிள்ளைந்து கடை சத்தம் கேட்டு இவன் நினைச்சிருக்கான் என்ன கல்லு பட்டு போன் தமிழ். அப்ப போயிட்டு வந்து போனை பார்த்தா போனை காணல. அது ரெட்மி நல்ல போன்டா. 85,000 ரூபாயோ 100,000 ரூபாயோ. அது இதெல்லாம் எடுத்தாரு அதான் எங்களோட எடுத்து. அப்ப அது சைன் பண்ணி கொடுத்தேன் நான். அப்ப உடனே நான் அடிச்சேன். ரிங் போகுது, ஆன்சர் பண்ண இல்லை. திரும்ப டக்குன மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு போய் அவ்வளோத்தையும் மாஸ்டர் அடிச்சிருக்கான். ரிங் போயிருக்கு. விழுந்த விழிவோட டிஸ்பிளே போயிருக்கும். டிஸ்பிளே போனா ஆன்சர் பண்றதுக்கு அவனுக்கும் எடுத்தவனுக்கும் கேளாதானே. அப்ப நான் சொன்ன உடனே போலீஸ்ல போய் என்ட்ரியை போடும். அதான் சரி. போலீஸ்ல என்ட்ரியை போட்டுட்டு இப்படி இதாண்டு அந்த இந்த புத்தகம் அந்த புக்ஸ்ல அந்த ஏதோ நம்பர் அதுல கண்டுபிடிக்கல அங்க போலீஸ்ல என்ட்ரியை போட்டு இன்றைக்கு வந்து அதே நம்பர்ல சிம் எடுத்துட்டான். போய் நான் 2-3 அடிச்சு பார்த்து போட்டு போன் எடுக்கல படையில இல்ல போன் எடுக்கல. நம்பர் திரும்ப எடுக்க அலர்ட் வந்திருக்கு. இந்த போட சிம்மம் போட அலர்ட் வந்திருக்கு. ஆனா என்னன்னா அதுல அந்த போட்டோ அமௌண்ட் இல்ல புது சிம்மா வருமான நம்ம முந்தி இருந்த டீடைல்ஸ் ஒன்றும் வராது. டீடைல் ஒன்றும் வராது. திரும்ப எடுத்தான். நான் கண்டு நான் இந்த டேலர் கம்பெனியில அதான் எடுத்து நான் ஆக்டிவ் ஆகித்தான் சொல்லி ஆக்டிவ் ஆகினேன். அதான் இந்த நம்பர் கிடக்கு எடுத்து நான் இந்த நம்பர் தான் கட்டாயம் போன் முக்கியமே. அதானே சின்ன போன முதல் வாங்கி போட்டு பெரிய நட்டம் இல்லப்பா 80 கிட்ட. மற்ற போனோண்டு தொலைஞ்சாங்கன்னா ஒரு உயிர் போன மாதிரி தான் நமக்கு. அதாவது கையொண்டு போன மாதிரி என்ன சொல்லுங்க. அதெல்லாம் முழு டீட்டெயில்ஸும் இருக்கு நம்மளோட நோட்ஸுக்கு எல்லாம். இப்போ பாலத்தில் மீன் பிடிக்கானே சரியா நைட்டில் பிடிக்கானே
நாங்கள் தமிழ் அப்போ நீ வந்தாலே பதினானா ஒரு தினம் இழுத்தேன் 13,000 ரூபாட கொடுவாண்டு அந்த கொடுவா கொட்டு விடத்தை கத்தளை விடும் பாறைக்குட்டி ஒவ்வொரு கொட்டுக்கும் ஒரு இது நடுவில் போட்டோம்னா தூண்டல் இல்லை தான் ஆயிடும். மச்சாக்கள்ண்டா வேற விஷயம். ஓ நமக்கு டிரைவர் கட்டாயம் வேணுமே. ஓ அப்படியே ஓ வேற ரூமில் நிற்கிறல்லையோ வீட்டு நிற்கிறனாலும் அடிச்சு சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணுவோம். ரூம்லண்டா பரவாயில்ல, ரூம்ல போய் தட்டி எழுப்பலாம். வேற ரூம்ல நிற்கிறல்லே டிக்கெட் திரும்ப எடுத்து தான் ஃபோன் எடுக்கலாம். என்னடா போலீஸு ஃபுல்லாக ரைவன் எடுத்துருக்கோம். இமி நம்பர் அடித்து ரேஸ் பண்ணணும். இப்போ இலங்கையில் அந்த இதுக்கு தானே எங்கே ஃபோன் பாவி விடுது இந்த பாவி விடுது. அதுக்கு அவன் சிம் போட்டு பாவிச்சா தானே காட்டும். என்ன அப்படியா? ஓ இமி இல்லை ஃபோனை ஓன் பண்ணால் காட்டும். ஃபோனை ஒன்றா பண்ணா காட்டும். ஃபோன் ஃபுல்லாக கிடந்தா தெரியாது. அந்த ஃபோனை திருத்தி அவர் யூஸ் பண்ணாலும் அதை பிடிக்கலாம் அந்த ஃபோனை. நல்ல கொட்டாரிக்கண்ணே கிளைமேட் அதான்டாப்பா மயங்கி விட்டுருவாங்க. சின்ன பிள்ளைகள் இந்த வெயிலுக்குள்ளே ஸ்கூல் டைம் கவனம் வரைக்கும் ஓப்பன் ஆகிக்கலாம். இப்போ எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய வேணாம் இன்றைக்கு அந்த குறிப்பிட்ட டைமுக்கு. வெயில் கூட தானே. அது பங்குனி வெயில் சொல்லுவாங்க. பங்குனி வெயில்ல பார்த்து பாவாளியாம். வெயில்ல நடந்து போறவன பார்த்துட்டு இருக்கிறதும் பாவாளியாம். நாங்க இந்த ஆன்சர் சொல்ற ஆன்சர் 3:30-4 மணிக்கு தான் கொண்டாடுறதுக்கு இருந்து. இது ஏஜென்ட் அதான் ஏஜென்ட் ஆன்சர் வந்தா அதோட கொண்டு வர இல்லாட்டி 3:30 போல படிக்கிறது. அவர் நின்றாரு ஒரு ஆள் கை இது நின்றாரு. அவருக்கு மட்டும் இப்போ வந்து காட்டுறாரு. இல்ல அவர் ஆம்புலன்ஸ்ல வர்றது கேட்டு ஆம்புலன்ஸில் வரனால டிக்கெட் போட்டு டிக்கெட் போடணும். அவன் ஆயுர்வேதம் ஹாஸ்பிட்டல்ல வேலைஞ்சு இப்போ பென்ஷன் எனக்கு தெரியும். அவனு ரெண்டாள் நம்ம டிக்கெட் போடாம கொண்டு போகலாமா? நம்ம நெஞ்சு போடுங்க அப்படின்னா டிக்கெட்டை போட்டுட்டு வாங்க. இதனால அந்த பிரான்ஸ் மாஸ்டர் வாங்கினா அது அங்கே முன்னுக்குன்னு மோட்டர் சைக்கிள் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் அந்த கல்லெல்லாம் எடுத்துக்கிறேன். 2 லட்சமோ 3 லட்சம் என்னது? ஓ எடுக்கிறாப்பா. இது என் ஃப்ரெண்ட் லைட் கொடுக்குதுன்னு அதை போய் மாறிக்காங்க. அது சென்சார் விட தணிக்கக்கூடாது. சென்சார் வச்சுனா பட்டன் அமர்த்தணும் தானே. பட்டன் அமர்த்தினா இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் இல்லாட்டி ஒருத்தரும் இல்லாட்டி பச்சை ரைட். நாம் அமர்த்திட்டுனா சிவப்பு விழும் விழும். சில இடத்த குழம்பு சென்சர் அடுத்த ஆக்கள் நிற்கக்குள்ள டக்குனு மாறும். இல்லை குழம்புலையும் பட்டன் தான் பட்டன் தான் நம்ம அமர்த்தி தான் மாறணும். ஒரு 2 நிமிஷத்துலையோ 1 நிமிஷத்தாலே ஒரு இதால மாறும். இல்லை என்னடா அது வாகனம் பிரேக் அடிச்சு வர தூரத்துக்கு 25 மீட்டர் இருக்கும். அது அப்படியா வருதுகள் வெள்ள கூடன்னா இப்பயும் இப்படியும் கிடக்கலாம். வாகனம் வந்து தண்டி அது எழுதுதான்